பூட்டி இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். போ போ. நான் தான் சொன்னல அத்தை, அவ படிச்சுட்டு தான் இருப்பான்னு. சொன்னா கேட்கணும். இப்ப பாருங்க, கண்ணும் கருத்துமா படிச்சுட்டு இருக்கா. அவளை படிக்க விடக்கூடாது. அவ மட்டும் சரியா பதில் சொல்லி லோன் வாங்கிட்டா நமக்கு அது பெரிய அவமானம். சம்பந்தி, நம்ம பேசாம கரண்ட கட் பண்ணி விட்டுருவோம். இருட்டுல அவளால படிக்க முடியாது. யாராச்சும் கேட்டா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஐடியா சம்பந்தி. இப்பவே அதை பண்ணிடலாம். வாங்க. வா 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 வாங்க. நீ போய் கட் பண்ணு. போ. நான் போ. போறேன். சூப்பர் டி. ஆஃப் பண்ணிட்டேன். சரி சரி வாங்க வாங்க. சரி வா. வாங்க. போலாம் வாங்க. கண்மணி வா. அத்தை, சூப்பர் அத்தை. அவ படிக்கல, இனி எனக்கு வீசிட்டு இருக்கா. விடியற வரைக்கும் இப்படியே இருந்துட்டா போதும். அவளால படிக்கவே முடியாது. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. வீட்ல யாராச்சும் மெயின் ஆஃப் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டா? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே யாராவது என்ன ஏதுன்னு கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். சரி வாங்க போலாம். வாமா போலாம். ராசாத்தி ஒழுங்கா பாடிடி. எதுவும் சொதப்பிடாம நல்லா படிக்கணும். மாமா தூக்கத்துல கூட நம்ம படிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையாவது காப்பாத்தணும். யாருக்காக இல்லைனாலும் மாமாவுக்காக நம்ம நல்லா படிச்சு இன்டர்வியூல பாஸ் பண்ணி லோன் வாங்கணும். ரசாத்தி, என்ன தூங்கி தூங்கி வழியிற?
நைட் ஃபுல்லா தூங்கலையா? இல்ல அத்தை, கரண்ட் இல்லைல்ல. மாமா தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா, அதான் அவருக்கு உதவியா விசிறிட்டு இருந்தேன். அப்ப நீ படிக்கவே இல்லையா? யார் சொன்னா? நான் படிச்சனே. எனக்கு மாமாவும் முக்கியம், இந்த வீடும் முக்கியம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்தாங்க, இதுல இருந்து கேள்வி கேளுங்க, நான் எல்லா பதிலும் சொல்றேன். நீங்க அதுல எந்த பக்கத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன். நீ படிச்சிருப்ப, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி, இல்ல நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. சரி, இரு கேக்குறேன். அத்தை, கண்டிப்பா உங்க நம்பிக்கை காப்பாத்துவேன், தைரியமா கேளுங்க. What's the main purpose for your loan? To expand our business. சூப்பர். சரி, எப்படி இந்த லோனை திருப்பி கட்டுவீங்க? அதுக்கான இன்கம் சோர்ஸ் பிளான் என்ன? இதுக்கான பதில நீ இங்கிலீஷ்லயே சொல்லு ராசாத்தி. Actually, we are running a small scale industry. Our machineries are too old type. If we get this loan, we can purchase new updated machines and make our production in a large scale. Through this, we can get surplus income. So easily we can clear our loan through our profits. ராசாத்தி, அசத்திட்ட. எனக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. போச்சத்த, எல்லாமே போச்சு. அந்த ராசாத்தி நைட்டும் பகலுமா எப்படியோ படிச்சுட்டா. என்ன கண்மணி நீ சொல்ற? அதான் நைட்டு கரண்ட் கட் பண்ணிட்டோமே. அப்பவும் அவ படிச்சுட்டா அத்த. மங்கத்த புக்க பார்த்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் டான் டான பதில் சொல்றா. அவ மட்டும் இந்த ரேஞ்சில பேங்க்குக்கு போனா அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில சொல்லி லோனை வாங்கிட்டு தான் வருவா. நான் இருக்கிற வரைக்கும் அவளால லோன் வாங்க முடியாது கண்மணி. ஐயோ, அவதான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அப்ப கண்டிப்பா லோன் கிடைக்க தானே செய்யும். அவளுக்கு நம்ம மில்ல பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவளால சொல்ல முடியாது. அவ நேத்தும் தூங்காம படிச்சிருக்கா, இன்னைக்கும் தூங்காம படிச்சிருக்கா. ஒரு மனுஷியால எவ்வளவு நேரம் தான் தூங்காம இருக்க முடியும்? பேசாம தூக்கத்தோட தூக்கமா நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம்ல தூக்க மாத்திரை, அத பால்ல கலந்து கொடுத்துருவோம். அத குடிச்சா அவளால தூங்க மட்டும்தான் முடியும். அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமா இல்ல அத்த. நீ எதுக்கு எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுற? நான் சொன்ன மாதிரி அந்த பாலை ரெடி பண்ணு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்த. போ.
ராசாத்தி, நீ நல்லபடியா பதில் சொல்லி லோனுக்கான ஆர்டரோட வரணும். அது வரைக்கும் உனக்காக நான் பூஜை ரூம்ல உட்காந்து சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். நீ வர வரைக்கும் நான் பூஜை ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேன். சரிங்க அத்தை. ராசாத்தி, நிதானமா தைரியமா பதில் சொல்லு. சரிங்க மாமா. ஆமா ராசாத்தி, நம்ம மில்ல பத்தி மட்டும் தானே கேள்வி கேட்க போறாங்க. வேற என்ன புதுசா கேட்க போறாங்க? நீ தைரியமா கிளம்பி போயிட்டு வா. சரி. அண்ணி நல்லா பண்ணுங்க நீ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஏ ராசாத்தி, வா போலாம். ராசாத்தி, இப்படியே வா போற? ஆமா அத்தை. கொஞ்சம் சாப்பிட்டு போமா. ஆமா ராசாத்தி, நீ எப்படி இன்டர்வியூ போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும், சாப்பிட்டே போயிடலாம். இல்ல மாமா, எனக்கு வேணாம். லோன் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். சரி, சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் பாலாவது குடிச்சிட்டு போ. வெறும் வயித்தோட போனா உன்னால எப்படி ஒழுங்கா பதில் சொல்ல முடியும்? ஆமா ராசாத்தி, நீ சரியா தூங்கவும் இல்ல சாப்பிடவும் இல்ல. இப்படி போனா உனக்கு ஏதாவது ஆயிடும். பாலாவது குடிச்சிட்டு போ. இல்ல அத்தை. ராசாத்தி, நீ குடிச்சிட்டு போ. இரு, நான் பால் எடுத்துட்டு வரேன். எது கேட்டாலும் பயப்படாம பதில் சொல்லுன்னு. சரிங்க அத்தை. ராசாத்தி, குடி. தேங்க்ஸ் கண்மணி. சரி, இங்க வர ராசாத்தி. ஆமாமா. முன்னாடி போயிட்டே இருங்க, பின்னாடி வந்துடுறோம். சரி. நீங்க எதுக்குப்பா? ஏய், என்னடா என் மருமக முதல்ல இங்கிலீஷ் பேச போறா, நாங்களாம் பார்க்க வேண்டாமா? சரி சரி மங்க, நம்ம போயிட்டு வந்துருவோம். இல்லங்க, நீங்க போங்க. நான் ராசாத்திக்காக வேண்டிக்க போறேன். சரி குமரா, நம்ம போலாமா? போலாம் சித்தப்பா. சித்தப்பா நானும் வரேன். சரி வாங்க, எல்லாரும் போலாம். சரி, வா போலாம். வரத்த. பார்த்து போயிட்டு வா ராசாத்தி. போயிட்டு வரேன் சித்தி. என்ன அத்தை, அந்த ராசாத்தி ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற மாதிரி இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்க. விடு கண்மணி, அவ என்ன அங்க போய் லோனா வாங்க போறா? திட்டு தானே வாங்கிட்டு வர போறா. வா, நாமளும் போய் ராசாத்தி அங்க அசிங்கப்படுறதையும் இனி அவளை திட்டுறதையும் பாத்துட்டு வரலாம். வா வா. அத்தை, அந்த ராசாத்தி தோத்து அசிங்கப்பட்டு அவமானப்படுறத நான் பார்த்தே ஆகணும். அப்பதான் என் மனசு ஆறும். அத்தை, வாங்க போலாம். போலாம். வணக்கம், வாங்க. சார், உங்க குழந்தை இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் தான் உங்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பா. உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆவலா இருக்கா. சரிம்மா, இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்கீங்கல்ல? பண்ணிட்டேன் சார். சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. பாம்பே ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தோடனே நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். ஓகே. ராசாத்தி, மாமா, எதுக்கும் பதட்டப்படாம நிதானமா தைரியமா பதில் சொல்லு. நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே உன்னை நம்பிதாமா இருக்கு. சொல்லிடுவேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. ராசாத்தி, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல கண்மணி. ராசாத்தி, வாங்க போலாம். சார். நீங்கெல்லாம் எங்க வரீங்க? லோன் யார் பேர்ல அப்ளை பண்ணிருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும். நீங்களாம் எங்கே வெயிட் பண்ணுங்க. சார், ராசாத்தி கூட நாங்களும் இருந்தா அவ கொஞ்சம் தெம்பா இருப்பா சார். சார், ரூல்ஸ் படி ஒருத்தர் தான் போகணும்.
ராசாத்தி கான்ஃபிடென்ட்டா தானே இருக்காங்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இல்ல சார், ராசாத்தி இங்கிலீஷ் பேச போறாள்ல, அத நாங்களும் பார்க்கணும்னு நினைச்சோம். அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு அங்க போகணும்? இதோ டிவி இருக்குல்ல, இதுல பாருங்க, தெரியும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, போலாமா? போயிட்டு வாமா. நான் வரேன். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்கம்மா, சரியா? ஆபீசர்ஸ் சரிங்க வந்துருவாங்க. சார். ஐயோ, அவ தூங்குறா போல. ஆமா, நைட் எல்லாம் தூங்காம கண்ணை முழிச்சு படிச்சா அங்க போய் தூங்கிதான் வழிவா. ராசாத்திக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கா? எல்லாம் வீணா போயிடுமே. டேய், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் எழுப்பி விட்டா எந்திரிச்சிருவா. வா போலாம். சார், எங்க போறீங்க? என் ஒய்ஃபு இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அவ தூங்கிட்டு இருக்கா உள்ள. அவளை போய் எழுப்பணும். சார், அப்படிலாம் போக முடியாது. வரவங்க பாத்துப்பாங்க, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரியும், அவ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவான்னு. கடைசி நேரத்துல தூங்கி லோன் கிடைக்காம பண்ணணும். இதுதான் அவளோட பிளானே. இங்க எல்லார்கிட்டயும் குடும்பத்துக்காக ராப்பகலா கஷ்டப்பட்ட மாதிரி பில்டப் பண்ணிட்டு கடைசியில வேணும்னே சொதப்பி லோன் கிடைக்காம பண்ணி நம்மளையெல்லாம் லோன் அலைய விடுறது மட்டும்தான் அவளோட திட்டமே. அம்மா சும்மா இருங்கம்மா, நீங்களா ஏதாவது சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. ராசாத்தி நல்லபடியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சரியான பதில சொல்லணும். அதுக்கு அவளுக்கு எந்த தடையும் வராம நீதான் துணை இருக்கணும்பா. மேடம், 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 மேடம்,